ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ரொம்பவுமே டேஸ்ட்டான பச்சைப்பயிறு கடையில் குழம்பு எப்படின்னு பார்க்க போகிறோம். பச்சைப்பயிறு கடையில் எப்பயுமே கடையில் செய்யாமல் பருப்பு குழம்பு மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். அதுக்கு ஒரு வானலில் கொஞ்சமாக பச்சைப்பயிறு சேர்த்துக்கலாம். நான் 100 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். இதை நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. வாசனை வரும், அப்படின்லாம் கலர் இந்த அளவுக்கு மாற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். இதை ஒரு 2-3 டைம் நல்லா கழுவிட்டு குக்கரில் சேர்த்துக்கோங்க. இது 2 பேருக்கான அளவு 2 வேலைக்கு வரும். இப்போது உங்கள் காரத்தில் பாதி அளவுக்கு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. ஒரு 8 பல் பூண்டு, 2 தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். ரொம்பவுமே சூப்பராக இருக்கும், செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இதில் கொஞ்சமாக பெருங்காயம் நம்ம சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு இது விசில் போட்டு மூடி நான் இன்றைக்கி 8 விசில் விட்டு எடுத்துருந்தேன். பாருங்கள், சூப்பராக வெந்திருக்கு. இப்போ நம்ம இதில் தண்ணி இருக்கும் இல்லையா, எக்ஸ்ட்ரா தண்ணி, அதை வடிச்சிக்க போகிறோம். தனியாக ஒரு பாத்திரத்தில் அந்த தண்ணியை மட்டும் வடிச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம மத்து வச்சு கடையும் போது தண்ணி இருந்தால் ஒழுங்காக கடைய முடியாது. அதனால் தண்ணியை வடிச்சிட்டு நம்ம நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் நல்லா கடைஞ்சி எடுத்துட்டேன். இப்போ அந்த எக்ஸ்ட்ரா தண்ணி இருந்தோம் இல்லையா, அதை எடுத்து இதிலேயே ஊற்றி வச்சுக்கலாம். இப்போ இதை எடுத்து ஸ்டவ்வில் வச்சு நான் ஸ்டவ் ஆன் பண்ணி சிம்மில் வச்சுக்கிட்டேன். இப்போது தேவையான அளவு கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. இப்போ நம்ம தாளிக்க போகிறோம். ஒரு வானலில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, கொஞ்சமாக சீரகம், ஒரு 4-5 மிளகு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்ச உடனே ஒரு 15 சின்ன வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இதுக்கு சின்ன வெங்காயம் போடும்போது தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா பொரிய விட்டுடலாம். வெங்காயம் நல்லா கலர் மாறி வரட்டும். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு எல்லாமே கலர் மாறி வந்திருக்கு. இப்போ உங்கள் காரத்துக்கு ஏற்ப தனி மிளகாய் தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் தனியாக தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சீரகத்தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் ஒன்று போல் கலந்து விட்டுறலாம். எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுப்பு சிம்மில் வச்சுக்கோங்க, ஏன்னா தீஞ்சு போக வாய்ப்பு இருக்குது. இப்போ கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். நம்ம ஆல்ரெடி சேர்த்துருந்தோம், இப்போ பார்த்துட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாமே நல்லா ஒன்று சேர கலந்து வந்துடலாம். இப்போ குக்கரில் ஆல்ரெடி பருப்பு இருக்கு இல்லையா, அது லைட்டாக கொதிக்குது. இப்போது வானில் இருக்கிறது எல்லாமே தாளிப்பு எல்லாம் ஒட்டுக்காக சேர்த்துடலாம். இப்போ பாருங்கள், எல்லாமே ஒன்றா சேர்ந்து நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது. இப்போ நீங்கள் டேஸ்ட் பார்த்துக்கோங்க. எனக்கு உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்தது, அதனால உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுலாம். ஓரளவுக்கு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். எப்பயும் ஒரே மாதிரி கடையல் குழம்பு செய்யாமல் பருப்பு குழம்பு மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போது கொஞ்சமாக மல்லித்தலை தூவி இதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதான், குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி கூட சூப்பராக இருக்கும். எங்கள் வீட்டில் சாதத்துக்கு தான் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிட்டேன். இப்போ பாருங்கள், இந்த குழம்ப பார்த்தா பச்சைப்பயிறு குழம்புனே யாரும் சொல்ல மாட்டாங்க, பருப்பு குழம்பு மாதிரி இருக்குது. ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். ஒரு டைம் ட்ரை பண்ணுங்கள், எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.